இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 என்சிஆர்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸசைஸ் 14.2 வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸசைஸ் 14.1 வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து 14.2 ஃபர்ஸ்ட் சம். The following table shows the ages of the patients admitted in a hospital during a year. Find the mode and the mean of the data. Give above, compare and interpret two measure of control tendency. இதில் வந்து இந்த பேஷண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில், ஏஜ் இன் இயர்ஸ் இதுவும் வந்து டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மோடும் மீனும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏஜ் இன் இயர்ஸ் இது வந்து நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ். அப்போ 5 to 15 வந்து 6 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி 15 to 25, 25 to 35, 35 to 45, 45 to 55ன்னு ஏஜ் வாரியாக வந்து பேஷண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம மோடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி வந்து இது பண்ணணும். அப்போ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி வந்து இதில் வந்து எதுனா 23 மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி வந்து 23. அப்போ இங்கே வந்து எழுதிக்கலாம் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி equal to 23. இப்போ மோடல் கிளாஸ் வந்து அப்போ என்னது, இது வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி வந்து 23. அப்போ மோடல் கிளாஸ் வந்து என்னென்னு எழுதணும், 35 to 45, 35 to 45. இதில் வந்து லோயர் லிமிட் அப்படிங்கிற இதில் வந்து லோயர் லிமிட்டு, இது வந்து அப்பர் லிமிட்டு. அப்போ லோயர் லிமிட்டு எல் வந்து என்னென்னு எழுதணும், லோயர் லிமிட்டு தானே எழுதணும். இந்த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியில் உள்ளது தான் அந்த மோடல் கிளாஸ் நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். இது வந்து லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட். அப்போ எல்லுங்கிறது 35. இப்போ மோடோட ஃபார்முலா வந்து என்னென்னா எல் ப்ளஸ் F1 ப்ளஸ் F1 மைனஸ் F0 2F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்டூ ஹெச். இதுதான் வந்து மோடோட ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம எல் எழுதியாச்சு. இப்போ வந்து F1 எது அப்படின்னாக்கா 23. அதாவது F1ங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் மோடல் கிளாஸ். F1ங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் மோடல் கிளாஸ். ஃப்ரீக்வன்சி ஆஃப் மோடல் கிளாஸ் வந்து 23. நெக்ஸ்ட்டு F0 இது வந்து frequency before frequency of class before model class. அப்போ before அப்படின்னாக்கா 21. இப்போ F2 வந்து frequency of class after model class. அது வந்து இது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் F1ங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் மோடல் கிளாஸ். இப்போ பிஃபோர் அப்படின்னாக்கா F0 ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளாஸ் பிஃபோர் மோடல். F2 வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளாஸ் ஆஃப்டர் மோடல் கிளாஸ். அப்போ 14. F2 வந்து என்னது 14. இதில் வேணால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியை நம்ம பார்க்கணும். அது வந்து 23. இதை நம்ம என்னென்ன எழுதணும், F1. அதே மாதிரி இது வந்து F0, இது வந்து F2. இதுதான் F0, F1, F2. இதில் வந்து லோயர் லிமிட்டுங்கிறது வந்து எல், அதையும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல்ங்கிறது ஹெச். இப்போ 5லேருந்து 15 வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸு, 10. ஸோ ஹெச் ஈக்குவல் டு 10. ஸோ தேவையான டேட்டாஸ் வந்து எழுதியாச்சு. இப்போ மோடோட ஃபார்முலா எழுதிக்கலாம். எல் ப்ளஸ் F1 minus F0 2F1 minus F0 minus F2 into H. இப்போ L எவ்வளோ 35. அது வந்து அந்த நம்ம ஃப்ரீக்வன்சி, நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியில் உள்ள அந்த லோயர் லிமிட்டை எடுத்து எழுதணும். 35 ப்ளஸ் F1 வந்து எவ்வளோ 23 மைனஸ் F0 வந்து 21. 2 into F1 எவ்வளோ 23 minus
எஃப் நாட் வந்து 21 மைனஸ் இது வந்து 14 இன்ட்டு கிளாஸ் இன்டர்வல் ஹெச் வந்து எவ்வளோ 10 தானே, ஆமாம் 10. இப்போ 35 இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து 2 23 இன்ட்டு 2 6 4 46 46 மைனஸ் 21 5 2 25 அப்புறம் 25 மைனஸ் 14 வந்து 1 1 இங்கே வந்து 2 இங்கே வந்து 11 இன்ட்டு 10. இப்போ 2 இன்ட்டு 10 20 அப்போ 35 ப்ளஸ் 20 பை 11. இப்போ 11ஐயும் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். 11 1 சார் 11, இங்கே வந்து 9 பாயிண்ட்டு 11 8 சார் 88 2 அகெயின் 0 போட்டுக்கலாம் 1 11 9 ஸோ 0 போட்டால் 8. ஸோ இது ரிப்பீட்டடாக வந்துட்டே தான் இருக்க போகுது. அப்போ 1.818 நம்ம எடுத்துக்கலாம். 35 ப்ளஸ் 1.818. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். 35 ப்ளஸ் 1 வந்து 36.818. ஸோ மேக்ஸிமம் பீப்புள் அட்மிட்டட் இன் த ஏஜ் வந்து 36.818 இயர்ஸ். அது நம்ம எடுத்து எழுதிக்கலாம். மேக்ஸிமம் பீப்புள் admitted in age 36.818 years. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம வந்து மீனும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஏஜ் எழுதியாச்சு, ஃப்ரீக்வன்சி எழுதியாச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் பை 2. அப்போ 5 இது வந்து லோயர் லிமிட்டு, இது வந்து அப்பர் லிமிட்டு. ஸோ 5 ப்ளஸ் 15 வந்து 20 20 பை 2 வந்து 10. நெக்ஸ்ட்டு 15 ப்ளஸ் 25 வந்து 35 40 45 பை 2 வந்து 20. ஸோ இதோட நம்ம மிட் நம்பர் எழுதுனாலே நமக்கு போதும். ரெண்டு இது நம்ம கண்டுபிடிச்சிட்டு இது வந்து 30, இதுக்கு வந்து 40, இதுக்கு வந்து 50, இதுக்கு வந்து 60. ஸோ இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து எஃப்பும் இதில் வந்து நம்ம டைரக்ட் மெத்தட் வந்து இதில் வந்து வேல்யூஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து அசியூம்டு மீனுக்கு நம்ம போயிடலாம். ஸோ அசியூம்டு மீனில் வந்து இந்த நம்பரை நம்ம வந்து ஏவாக எடுத்துக்கலாம், அசியூம்டு மீனாக எடுத்துக்கலாம். அப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. இப்போ எக்ஸ் எவ்வளோ, இதிலேருந்து நம்ம இது பண்ணலாம். எக்ஸ் வந்து 40, அப்போ 40 மைனஸ் 40 வந்து இது தானே எக்ஸு. ஸோ இது வந்து 40, ஏங்கிறதும் 40. அப்போ 40 மைனஸ் 40 0. அடுத்து இங்கே வந்துக்கலாம். எக்ஸுங்கிறது 50, அப்போ 50 மைனஸ் ஏ வந்து 40, அப்போ 10. 50 மைனஸ் 40 வந்து 10. 60 மைனஸ் 40 வந்து 20. ஸோ இதோட ரிவர்ஸ் தான் இங்கே வரப்போகுது. மைனஸ் 10 மைனஸ் 20 மைனஸ் 30. எக்ஸ் வந்து எவ்வளோ 10, 10 மைனஸ் 40 வந்து 30 தானே. ஆனால் மைனஸ் சிம்பிள் மட்டும் நம்ம போடணும். இப்போ வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ எஃப் இன்ட்டு டி, எஃப் இன்ட்டு டி. சிக்ஸ் 3s are 18, அப்போ மைனஸ் 180. 11 2s are 220. 21னா மைனஸ் 210. இது வந்து 0. 140. இது வந்து 520 சார் வந்து 100. இப்போ இதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். சமேஷன் எஃப்டி இங்கே வந்து 240, இது வந்து ப்ளஸ் 240. இங்கே வந்து இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு வந்து 10 3 4 400.
minus 6 9 10 240. இப்போ நம்ம மைனஸ் பண்ணணும். 10 9 8 7 அப்போ 370. கிரேட்டர் சிம்பிள் தான் போடணும். ஸோ minus 370 summation f equal to இதெல்லாம் ப்ளஸ் பண்ணணும். 20 40 43 20 40 50 54 55 56 57 58 59 60 61 62 68 69 70 71 72 73. இப்போ இங்கே வந்து 80 வருது. சமேஷன் எஃப் வந்து 80. இங்கே நம்ம வந்து என்ன மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா அசியூம்டு மீன் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அசியூம்டு மீன் மெத்தட். ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் சமேஷன் எஃப் டி சமேஷன் எஃப். எல் வந்து 40 ப்ளஸ் சமேஷன் எஃப்டி வந்து 370 பை சமேஷன் எஃப் 80. இந்த ஜீரோவும் கேன்சல். 40 இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 37 பை 8. இப்போ 8 37 4 சார் 32 5 பாயிண்ட்டு 6 8 சார் 48 2 0. இங்கே 16 4 5 சார் 40 வந்துருச்சு. ஸோ 40 மைனஸ் 4.625. இப்போ இதை நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். 4000 4.625. 5 7 3 5 3 அப்போ 35.375. அப்போ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பேஷண்ட்ஸ் equal to 35.375 years. Next, second question. The following data gives the information in hours of 225 electrical components. Determine the modal lifetimes of the components. இதில் lifetime in years frequency வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மோட் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 0 to 10 எல்லாம் கொடுத்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. ஸோ மோட் மட்டுங்கும்போது நம்ம வந்து மேக்ஸிமம், அதாவது மோடல் கிளாஸ் வந்து நம்ம பார்க்கணும். அதாவது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி என்னது 61. அப்போ மோடல் கிளாஸ்னால் இந்த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியோடது. அப்போ 60 to 80. இதில் வந்து எல் வந்து லோயர் லிமிட். இதில் உள்ள அந்த லோயர் லிமிட், இது லோயர் லிமிட்டு, இது அப்பர் லிமிட்டு. ஸோ அந்த மோடல் கிளாஸில் உள்ள அந்த லோயர் லிமிட்டை நம்ம எழுதணும். லோயர் லிமிட் ஆஃப் மோடல் கிளாஸ் வந்து 60. எல் வந்து சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹெச்ங்கிறது கிளாஸ் இன்டர்வல். அப்போ 0 to 20க்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 20 minus 0 20. அப்போ கிளாஸ் இன்டர்வல் வந்து 20. எல் கண்டுபிடிச்சாச்சு. ஹெச் மோடல் கிளாஸ் அந்த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு F1ங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் மோடல் கிளாஸ். அப்போ 61. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல, இது வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, இதுதான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மோடல் கிளாஸ். அது வந்து 61ன்னு எழுதணும். F0ங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளாஸ் பிஃபோர் மோடல் கிளாஸ் ஈக்குவல் டு, ஸோ இதுக்கு பிஃபோர் வந்து 52. அதே மாதிரி F2 வந்து
frequency of model class, frequency of model after model class அது வந்து 61க்கு அப்புறம் 38. ஸோ F0, F1, F2, L, H எல்லாமே நம்ம எழுதியாச்சு. ஸோ தேவையான டேட்டாஸ் எல்லாம் எழுதியாச்சு. மோட் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து L ப்ளஸ் F1 மைனஸ் F0 2F1 minus F0 minus F2 into H. இது வந்து நீங்கள் வந்து 10 இதை 102 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே மட்டும் நம்ம 2 எழுதிடணும். L வந்து 60 plus F1 61 minus F0 வந்து 52. 2 into F1 வந்து 61 minus F0 52 minus 38 into H வந்து 20 plus 60 plus இது வந்து 61 minus 52 வந்து 9. 2 into 61 122 minus 52ம் 38ம் ப்ளஸ் பண்ணணும். ஆனால் மைனஸ் சிம்பிள் போடணும். ஸோ அப்படின்னா 60 70 80 90 into 20. இப்போ இதையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 122ம் 90ம்னா 12 9னா 32 இன்ட்டு 20. ஸோ 32ம் 20யும் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். 2 1 6 இது 5 இது 8. ஸோ 60 ப்ளஸ் 5 9s 9 by 8 into 5. So இது 60. 5 9s are 45 by 8. இப்போ 5 8s are 40. இங்கே பாயிண்ட் வச்சு 5. 6 8s are 48. 2 again 0. 2 16 4 again 0. 5 8s are 40. So 60 plus 5.625. So 60 plus 5 வந்து 65.625. இதுதான் வந்து மோட் கண்டுபிடிச்சாச்சு. இதில் வந்து மீன் கண்டுபிடிக்க சொல்லலை, மோட் மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க.